மீஸ் டுடே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் வீக்கோட எஃப்எஃபோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் எப்போவுமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருவோம், அதை பார்த்தான்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம். அது இல்லாமல் மென்ஷன் பண்ணி நம்ம சேனல் மேலேயும் நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து 18 மார்னிங் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட வீடியோஸ் பார்க்குறவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்கல நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உங்கள் பையன் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டே வந்துட்டு கீழே இறங்கி வந்து வீக்கிட்ட அவன் ஏன் சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நின்றுட்டுருக்கீங்க. சரி வாங்க டைரெக்டாக அதோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஒன்றுமே சொல்லலை, அவங்க அம்மா சரியான பூமர்னு தான் சொன்னேன். அவனுக்கு அது புரிஞ்சதோ இல்லையோ தெரியல, விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீயை பார்த்து முறைக்கிறீங்க. வீ பண்ணேன் இல்லடி, நான் பாட்டுக்கிட்டு எப்பவும் போல் பேசிகிட்டு இருந்தேன்னா தெரியாமல் நீ பூமர்னு சொல்லிட்டு அதுக்கு போய் சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன சொல்கிற நீ எருமை மாடு, நீ தான்டா பூமர், உங்கள் அப்பா தான்டா சரியான பூமர் அப்படின்னு உங்கள் பையன் உங்களை பார்க்கலாம், இப்போ மட்டும் சிரிக்க மாட்டான் டுபுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கோச்சிட்டு போகிறீங்க. வீ பண்ணேன் அவனை தூக்கிட்டு போடி அப்படின்னு. இப்போ உன் பையனை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்று நீயே வேணாம் உன் பையனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போச்சிட்டு போய் உட்காந்துக்கிட்டீங்க. வீ உங்களை பார்த்து சிரிச்சிட்டே உங்கள் பையனை தூக்குறான். அவன் அமைதியாக உங்களையும் நீயும் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் கேட்கவே உடனே என்னாச்சுன்னு கேட்குறியா, அவங்க ஆத்தாக்காரி கோச்சிக்கிட்டா போச்சு, இன்னும் 10 நிமிஷத்துக்கு டங்கு டங்குன்னு ஆடுவா, அவளை நம்ம சமாளித்து நார்மலாக்கி மகனே ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னா வீயை பார்த்து கேட்டால் சிரிக்கிறான். என்ன நீ தாண்டா சமாளிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா அப்படின்னு உங்கள் பையன் ஒன்று டிங்கி டிங்கி தலையாட்டி காட்டுறான். ஒன்று புரியுதோ இல்லையோடா தெரியலடா, ஆனால் பயங்கரமாக பண்ணுறடா மகனே எப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறா அப்படின்னு. போவி உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையை போச்சு, இனி இப்படிலாம் பேசினாதான் திரும்ப அவங்ககிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஐயோ என்னது இப்படியா அப்படி சொல்லிட்டு ஏன்டா மகனே ஆமாட்ட ஒட்ட மாட்டியா அப்படின்னு உங்கள் பையன் வேகமாக உங்ககிட்ட வரா. நீங்கள் ஒன்று வாங்கிக்கிட்டு கேட்டோடனே அப்படி தான் வருவான் அப்படின்னு. இல்லைனாலும் உங்ககிட்ட தானே வருவான் அப்படின்னா வருவான், ஆனாலும் அவனுக்கு கோவம் மேலே தான் ரொம்ப பாசம் தெரியுமா, ஏன்னா நீ இப்படிலாம் பேசி நான் டேமேஜ் பண்ணுறனால தான் அப்படின்னு ஒன்று. ஐயோ இவன் என்ன குறைய சொல்கிறா அப்படி சொல்லி கேட்குறான்னு. சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்படி சொன்னேன்னு வீ லைட்டாக சிரிச்சிட்டு சரி சரி உன் பையனை நீங்கள் வச்சுக்கோ எனக்கு ஒன்று வேணாம் அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு போகிறவங்க பையன் வந்து வீயை கையை காட்டுறீங்க ஒன்று. அப்பாக்கிட்டே போகாதடா கொஞ்சம் நேரம் அம்மட்டேறா அப்படி சொல்கிறீங்க. உங்கள் பையன் திருப்பி வீக்கிட்ட கையை காட்டுற. வீ வந்து தூக்கிட்டு சரி நீங்கள் வா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கையை காட்டுறா. நீங்கள் ஒன்று என்ன தூக்க போறியா அப்படின்னு. ஆமாம் இந்த சைடு ஏறிக்கா ஒரு சில வீடு இப்போ கையை காட்டுறா. நீங்கள் ஒன்று வீயை பார்த்துட்டு அவ்வளோதான் 3 பேரும் சேர்ந்து விழுந்துருவோம் பரவாயில்லையா அப்படின்னு. வீ வந்து உங்கள் பையனை டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன அப்படின்னு வீ டக்குன்னு நின்றுட்டு இருக்கவங்களை அப்படியே தூக்கிட்டா. நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. வீ உடனே உங்களை பார்த்துட்டு பத்தியா தூக்கிட்டேனா அப்படின்னு உங்கள் பையன் வந்து உங்களை கையை காட்டிகிட்டே இருக்கா. நீங்கள் பையனை தூக்கிட்டீங்க அப்படியே 3 பேர் சமையல் கட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் சமையல் கட்டுக்கு போனோடனே உங்கள் பையனை உங்களுக்கு டேபிள் உட்கார வச்சுட்டீங்க. அது சிரிச்சுட்டே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கா. வீ உங்களை தூக்கிட்டே இருக்கான். சரி வீ இறக்கி விடு நான் அப்படியே குக்கிங் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியே சமையல் அப்படின்னு. இப்படியே வா அப்படியே தூக்கிட்டே இருக்க போறியா அப்படின்னு. ஆமாம் அப்படியே சமை அப்படிங்கிறான். நீங்கள் வீ தூங்கிட்டு இருக்க மாதிரியே அப்படியே சமைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே சிரிப்பாக வருது. நீங்கள் வீயை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இப்படிலாம் பண்ணோம்ல அப்படின்னு ஒன்று. ஆமாம் அப்போ ஒரு நாள் நிற்கவே முடியல அப்படின்னு. ஆமாம் அப்போ கால் பயங்கரமாக வீங்கிக்கிச்சு, அப்போ தான் இப்படி தூக்கிட்டு இருந்தேன், இப்போ திருப்பி தூக்குறேன் அப்படின்னு. அது அப்போ தூக்குனேன் இப்போ திருப்பி தூக்குவேன், எப்போவுமே தூக்க வேண்டிய உனக்கு 60 வயசு ஆனாலும் தூக்குவேன் அப்படின்னு. சார் அப்போ நீங்களாம் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு. எப்போவுமே ஸ்ட்ரென்த் தான் பார்க்க தானே போகிறேன் அப்படி சொல்கிறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ சாமி ஆல்ரெடி நான் பார்த்ததே போதும் அப்படின்னா வீ சிரிக்கிறான். நீங்களும் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டிங்க. வீ உங்களை இறக்கிட்டு உங்கள் பையனை தூக்கிட்டு போயிட்டான். நீங்கள் திருப்பி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. எப்போதும் போல் உங்கள் பையனுக்கு நீங்கள் ஊட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. வீ வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து சிரிச்சிட்டே நின்றுருக்கேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஒன்று அவனை பிடி இல்லை கூட ஓடாது விட்டு ஏன்டா என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு வீ சிரிச்சிட்டேன்னு. சரி என்ன இப்போ ஒன்று ஓடாமல் சாப்பாடு ஊட்டணுமா அப்படின்னு ஆமான்னு தலையிட்டீங்க. வீ ஒன்று உங்கள் பையனை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. ஒன்று டே வீட்டுக்குள்ளே ஒன்றாலே பிடிக்க முடியாது, தயவு செய்து வெளியே கூப்பிட்டு போகாத அப்படி சொல்லும் போதே வீ வெளியே கூப்பிட்டு போயிட்டான். நம்ம சொல்கிறத கேட்க இந்த வீட்டில் ஒரு ஆள் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போகிறீங்க. அது இப்போ தண்ணி வீக்கும் சேர்த்து தண்ணி கொண்டு போய் ஒன்று எனக்கு இதுக்கிட்டே தண்ணி அப்படின்னு. நீ கேட்ப அதனால தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி உங்கள் பையன்கிட்ட போகிறீங்க. வீ வந்துட்டு உங்கள் பையனை இறக்கிவிட்டான். இறக்கிவிட்டு அந்த வீ ஓட முடியாது அப்படின்னு. அதான் நான் இருக்கேன் நான் என்கிட்ட கூட அப்படி சொல்லி சாப்பாடை வாங்கிட்டான். நீங்களும் வீ பின்னாடி போயிட்டுருக்கீங்க. வீ வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு செடிக்கிட்ட உட்காந்து ஏதோ ஆவதோட பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டாடானா செடிக்கிட்ட என்னடா பண்ணுற அப்படி சொல்லி வீ காதை பிடிச்சி கிள்றீங்க. வீ ஒன்று வலிக்குது பொண்டாட்டி வீடு அப்படின்னு. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு. செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு. வீ சாப்பாடு ஊட்ட சொன்னேன் வீ அப்படின்னு. வீ இரு அப்படி சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறான். அதை பார்த்துட்டு உங்கள் பையன் வேகமாக அவனுக்கு அந்த தண்ணி பைப்பு வாங்கி அவனை ஃபுல் ஃபோக்கஸும் தண்ணி பைப்பில் தான் இருக்குது. அது வேகமாக வீக்கிட்ட வந்து நீ உடனே அது வேணுமா அப்படி கேட்டு அவன் உட்காந்துக்கிட்டு வேகமாக தலையை ஆட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வீ உடனே இருந்தா அப்படி சொல்லி கிட்டே போகும்போது உங்கள் பையன் வந்து கையை நீட்டுற வீ ஒன்று ஒரு வாங்கினா அப்போ பைப்பில் கையில் தருவேன் அப்படின்னு உங்கள் பையன் ஒன்று அப்படி சொல்லி வேகமாக காட்டுறானுங்க. ஒன்று ஒரு வாங்க வைக்கனாலும் உயிரை கொடுப்பேன், இவன் என்ன இப்படி அசால்ட்டாக ஊட்டுறான் அப்படிங்கிற மாதிரி வீயை பார்க்குறீங்க.
வந்து அவனுக்கு ஒரு ஊட்டி விட்டு திரும்பி அந்த பைப்பை வந்து உங்கள் பையனோட சேர்த்து அவனும் பிடிச்சிட்டான். பைப்பை ஆன் பண்ண சொல்கிறான். உங்களை பைப்புக்கிட்டே தான் நிற்க சொல்லியிருப்பான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறீங்க. தண்ணி விடுறாங்க. நீங்கள் வீயை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. உங்கள் பையன் தண்ணி விட்டுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா பி வந்து உங்களை பைப்பை அடைக்க சொல்கிறான். நீங்களும் அடைச்சிட்டிங்க. ஒன்று அப்போ 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 அப்போங்கிறான். வீ என்ன சிரிச்சிட்டு அடுத்த வாங்கினீங்கன்னா திருப்பி தண்ணி வரும் அப்படின்னா உங்கள் பையன் என்ன திருப்பி அப்படிங்க வீயும் அடுத்த வச்சுட்டு உங்களை பைப்பை தோற அப்படின்ட்டான். அப்படியே ஏமாற்றி வீ ஃபுல்லாக ஊட்டிட்டான். உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் ஊற்றுறத வீ வந்துட்டு வெறும் 10 நிமிஷம் தான் சும்மா தண்ணியை வச்சு விளையாட்டு கட்டியே ஊட்டிட்டான். பட் உங்கள் பையனும் நினையில வீயும் நினையில. பட் அந்த சாப்பாடு மட்டும் ஃபுல்லாக ஊட்டியாச்சு. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன ஒரு டேலண்ட் இந்த கரடி பையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட வரீங்க. வீ உங்கள் பையனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. உங்கள் பையன் ஒன்று திருப்பி பைப்பை கேட்டுட்டா இருக்கான். வீ ஒன்று சாப்பிட்டு முடிச்சு வச்சு போதும் பைப்பு நம்ம வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பா 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 அப்படி சொல்லிட்டே இருக்கான். வீ அவனை பார்த்து கியூட்டாக சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு போச்சா இப்போ பைப்பு கேட்டு டார்ச்சர் பண்ணுவானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு அங்கே போகிறீங்க. வீ வந்துட்டு உங்ககிட்ட சரி வா விளையாடட்டும் அப்படி சொல்லிட்டு இறக்கி விட்டான். வீ இங்கே ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனாலும் சேராக இருக்கு அவனை தூக்கு அப்படின்னு. பசங்கன்னா சேருக்குள்ளெல்லாம் விளையாடணும். அப்படியே வந்து அந்த பொத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது அதெல்லாம் வேணாம். இப்படி இருந்தால் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பான். அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறான் அவன் கூட போய் விளையாடலாம் அப்படின்னு வீவனே ஒன் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உட்காரேன் எப்போ பார்த்தாலும் அவன் சொல்லாத நானும் இருக்கேன் அப்படின்னு. அப்படியே பையன்கிட்ட மட்டும் அப்படியே அப்பாவாக பேசுறது. அப்பா தாண்டா சொல்லும் அப்பாவுக்கு நீ தாண்டா சொல்லும் அப்படி சொல்லும் இப்படி சொல்லும் அப்படி சொல்லி அவனுக்கு கொஞ்சிருது. அப்படியே இங்கிட்ட வந்தோன்னே என் கையை பிடிச்சிட்டு நீ தாண்டி என் உலகம் உயிருங்கிற எப்படிப்பட்டவன்டா நீ அப்படின்னு வியூவண்ணே 2 பேருமே எனக்கு உயிர் உலகம் தான் அப்படின்னு அப்படின்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்து ஒரு அழகான வெளிச்சம் நீ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வெளிச்சமா அப்படின்னு. ஆமாம் இந்த வெளிச்சத்தை இன்னும் அழகாக்க என்னோட குழந்தை அப்படிங்கிறப்ப எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தாண்டி அப்படின்னு. பயங்கரமாக பேசியே மயக்கிறானே அப்படி சொல்கிறீங்க. போய் இவங்களை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் நீ ஏண்டி மயங்கிற அப்படி சொல்லி கணத்தில் கிஸ் பண்ணுறான்னு ஒன்று. ஐயோ பையன் இருக்கான் அமைதியாரு அப்படின்னு ஒன்று. என்ன அவனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு. ஆமாம் தெரியாது. இப்படியே அவங்க அப்போ ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துன்னு கேட்பான். ஐயோ உங்கள் 2 பேர் ரொமான்ஸ் தலை என்னால் தாங்க முடியல அப்படி சொல்லுவான் அப்படின்னு. இவங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம பையன் சொல்லுவான். ஐயோ அப்போ கொஞ்சமாச்சும் அம்மா விட நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படி சொல்லி பையன் சொல்லுவான் அப்படின்னு. சொல்லட்டும் எனக்கு என்ன என் பொண்டாட்டி கொடுத்தா நான் ரொமான்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு உட்காரா. நீங்கள் வீயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ வீயை வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே பயங்கரமாக தண்ணி எப்படி பீச்சி அடிச்சு அதில் தட்டி விளாட்ற சவுண்டு சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஒன்று இங்கேயா கேட்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்குறீங்க. உங்கள் பையன் கஷ்டப்பட்டு போய் அந்த பைப்பை லைட்டாக திறந்தாலே திறந்துடும். அந்த அளவுக்கு திறந்தா அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அந்த சேருக்குள்ள உட்காந்து சட்டுன்னு அடிச்சு விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு பார்த்தியா அப்படின்னு ஒன்று என்னடி இப்படி சேரு உருண்டே ஆகிட்டான் அப்படின்னு வீயை பார்த்து முறைக்கிறீங்க. ஒன்று ஐயோ என் தங்கம் அப்படி சொல்லிட்டு போகிறான். அவங்க பையன் வேகமாக விளையாண்டுட்டே வந்துட்டு மேலேயே அந்த சேரை தெளிக்கிறான். வீக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. வீயும் அவனுக்கு வந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஒன்று என்ன அப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வீயை பார்க்குறீங்க. வீயும் அந்த சேரை லைட்டாக தட்டுறான். அவங்க பையனும் தட்டுறான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே சேரு உருண்டையாட்டம் ஆகிறாங்க. வீக்கு லைட்டாக தான் இருக்கும். உங்கள் பையன்லாம் பயங்கராங்க. அப்படியே படுத்து வேற சிரிக்கிறான். வீ அவனை எழுப்பி விட்டாலும் அவன் திருப்பி வீ கூட விளையாண்டு படுத்து சிரிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க வீ படுத்துக்கிட்டான். உங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. பக்கி நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வீயும் அதே மாதிரி படுத்து சிரித்து காட்டிகிட்டு இருக்கான். 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து கிச்சலக்கா காட்டுறாங்க. நீங்கள் இவங்க திருத்த முடியாது எப்படிப்பட்ட அப்போ வேலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பைப் ஆஃப் பண்ணிட்டீங்க. 2 பேர் தண்ணி விளையாண்டு தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வீயை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. உங்கள் பையனை பார்த்துன்னா 2 பேர் அப்படியே உங்களை பார்த்தோன்னே இப்படியே பூனைக்குட்டி மாதிரி பம்புறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் என்ன ஆட்டம் போட்டிங்க இங்கே தானே இருந்தேன் இப்படியே பம்பாதீங்க அப்படி சொன்னால் வீ வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு சரி வீட்டை கோவப்படாத நானே போய் குளிக்க வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீ சிரிச்சுட்டே தூக்கிட்டு ஓடிட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு எப்படி இருக்கான் பாரு அவன் ஒன்றில் கொடுத்தா போதும் என் பையன் எப்படியே சேரு உருண்ட மாதிரி இருக்கான் அப்படின்னு வீ ஒன்று சரி விடு அப்படி சொல்லிட்டு ஓடுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு வரீங்க. வீ அவன் ட்ரெஸ் எல்லாம் ஊற்ற அப்படியே எரிஞ்சிட்டு உங்கள் பையனை உட்காந்து குளிக்க வச்சுட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக தண்ணிக்குள்ளேயே சேர்த்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். வீயும் கூட சேர்ந்து விளையாடுறான். வீ ரொம்ப தண்ணிக்குள்ளேயே ஆட வைக்காது. வீ சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் பிடிக்காது. சளி பிடிக்குன்னு பார்த்தா என்ஜாயே பண்ண முடியாது லைஃப் அப்படின்னு. போதும் சாமி அதை இப்போதைக்கு தயவுசெய்து பேசாத அவனு குளிக்கவே அப்படின்னு வீயும் குளிக்க வச்சு அவனுக்கும் கையில் கொடுத்துட்டான். நீங்கள் அவனுக்கு டவல்லாம் கட்டி போய் உட்கார வச்சுட்டீங்க. அவன் உட்காந்து வந்து திருப்பி பாத்ரூம் கையை காட்டி விளாட்றானுங்கன்னே பார்த்துட்டு வெளுத்தே போடுவேன். ஆல்ரெடி சார் ரொம்ப நினைஞ்சிட்டிங்க. இதுக்கு மேலே ஒன்று நான் நினைக்க வைக்க மாட்டேன். வெளுத்து போடுவேன் அமைதி உட்கார அப்படி சொல்லி நீங்கள் மிரட்டணுன்னு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு கொடுக்குறானுங்கன்னு அப்படியே அப்படி மாதிரியே பண்ணுறது. அப்படியே மிரட்டணுன்னு ரியாக்ஷன் கொடுக்குறது. கொஞ்சம் சரி ஃப்ரீயாக போட்டோன்னு சொல்லி விட்டோம்னா கக்கன்னு சிரிப்பு சத்தம் வேறு இதில் அப்படி சொல்லிட்டு அவங்க பையனை அழகாக உட்காந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. அவன் நீங்கள் மிரட்டுறதை வந்து அவனுக்கு கியூட்டாக ரசிச்சுக்கிட்டே அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க. வீ தான் அவனும் டவலோடு வந்து நிற்கிறான். வீ எங்கே ட்ரெஸ் அப்படின்னா கபோர்டில் அப்படின்னா ஏன் வீ இப்படி பண்ணுற அப்படின்னு என்ன பண்ணுற டீ இப்படி பார்த்து மூடாகுது அப்படின்னா சி கமல் பையன் இருக்கான்ல அப்படின்னா
பையனுக்கு நான் நம்ம பேசுறது புரியும் அப்போது உனக்கு ஒவ்வொரு தடவைக்கு இதை நான் 4 தடவை சொல்லணும் போல அப்படின்னு. ஆஹா புரியாட்டி பரவாயில்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரு. ஒன்று அங்கே போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னு. அவ்வளோதான் பாரு அடிச்சு போடு போட பாத்ரூம்க்குள்ள அப்படின்னு ஓடிட்டாங்க. நீங்கள் உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. ஏன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டான் உங்கள் பையன் அவ்வளோதான் டயர்டில் அவன் அப்படியே படுத்துருக்கானிங்க. அவ்வளோதான் தூங்கிடுவான் அப்படின்னு தூங்கிடுவான் அப்படின்னு. அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தூக்கி ஃபீட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே பால் குடிச்சிட்டே தூங்கிட்டான். நீங்கள் அவனை படுக்க வச்சுன்னு ஒன்று நானும் தூங்குவான் எனக்கும் டயர்டாக இருக்குது அப்படின்னு. படு அதான் பார்த்தாலே தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. வீயும் தூங்கிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க ஆஃப்டர்நூன் கரெக்டாக 2 பேர் தூங்கிட்டாங்களா அப்படியே அந்த கார்டன்லாம் கேவலமாக இருக்குது. அது கண்டிப்பாக போய் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க வீடும் அதே தான். 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கந்தரங்கொல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுத்து தூங்கியிருக்காங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சோன்னே சரி ஒரு ஸ்நாக்ஸ் ஆச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா பார்க்குறீங்க மணி 5 ஆயிடுச்சு ஸ்டில் 2 பேரும் எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் போயிட்டு எழுப்பி விட்டீங்க உங்கள் பையனையும் எழுப்பி விட்டீங்க. 2 பேரும் க்யூட்டாக அந்த பப்பி ஐஸில் உங்களை பார்க்குறாங்க. அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தூக்கி கொஞ்சம் ஆமான்னு இருக்கு. நீங்கள் சிரிச்சிட்டு கீழே வா ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை தூக்கிட்டு போகிறீங்க. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டு என்ன செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு இருக்காமே ஒன்று என்ன அப்படின்னு என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக்காக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமையல் நின்று தான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. வெளியே போகலாமா அப்படின்னு வெளியே வா அப்படின்னு ஆமாண்டி ப்ளீஸ் டி போலாண்டி அப்படின்னா உங்கள் பையன் உங்களை பார்த்து ஆங்கிறான் ஒன்று என்ன புரியுது சாருக்கா எங்கே வெளியே போக போகிறீங்க அப்படி உங்கள் பையன் ஆன்னு கத்துறான். ஒன்று சிரிச்சுட்டு வெளியே போகலாமா அப்படி கேட்டு நீங்கள் சரி போகலாம் அப்படின்னு ஒன்று நீ தான் கிளம்பி போல ஒன்று ஹரிபடியாக கத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் சரி இரு கத்தாத ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ காரில் தான் போக போகிறீங்க. வந்து கார் எடுத்து நிற்கிறான். நீங்கள் ஒன்று பக்கத்தில் எங்கேயாச்சும் போனால் பார்த்தாதான் இதுக்கு கார் எப்படின்னு காரில் போனால் ஏறு எப்படின்னு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டீங்க. ஒன்று லைட்டாக உங்கள் சீட்டை சாய்ச்சி வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு தூங்கு அப்படின்னு எதுக்கு வேணும் விடு அப்படின்னு தூங்குவேன் நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஏன்னா நாங்கள் மதியம் தூங்குவேன் எனக்கு தெரியும் தூங்கியிருக்க மாட்டேன். எப்படியும் வேலையெல்லாம் செஞ்சு இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அதனால நீ தூங்கியிருக்க மாட்டேன் தூங்க அப்படின்னு நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பையன் உங்கள் மேலே சாஞ்சி உட்காந்துட்டே காயை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். உங்கள் பையனை விளாண்டுட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா தூங்கினீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஸ்டில் கார் அப்படியே ட்ரைவில் போயிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு ஏன் இங்கேயும் ஸ்டாப் பண்ணலையோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னும் 10 நிமிஷத்தில் போயிடும் அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே தூக்க கலக்கமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பையன் இன்னும் ஹாப்பியாக விளாண்டுட்டுருக்கான். ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்களோ அப்படின்னா உங்கள் பையனை டிங்கின்னு தலையிடுறா. நீங்கள் பார்த்துட்டு அப்படி இங்கே தான் போகிறோம் அப்படின்னு கண்ணை மூடு அப்படி சொல்லி திரும்பி கண்ணை மூடிட்டா. நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சரி சொல்லிட்டு கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒரு இடத்துல கார் நிற்கிதாங்க. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. அப்படியே பொறுமையாக அலை சவுண்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஒன்று புரிஞ்சிச்சு போல அப்படின்னு பீச்சுக்கு வந்திருக்கோமா அப்படின்னு ஆமாம் இறங்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் சரின்னு இறங்க போகும்போது இரு அப்படி சொல்லிட்டு வேகமாக இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கிட்டு ஓடுறா. நீங்கள் பார்த்துட்டு என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இங்கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு குழந்தைய கையில் தூக்கிட்டான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒன்று இறங்குங்க மகாராணி அடிச்சுட்டு கையை நிட்டுறா. நீங்கள் பார்த்துட்டு இது போதுண்டா ஒரு பொண்டாட்டிக்கு விட சொல்லுங்க. ஒன்று சிரிச்சுட்டு போதுமா அப்படின்னா போது என் லைஃப் டைமுக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே இருங்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேர் க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே அங்கே உட்காரலாம் அப்படி சொல்கிறான். இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவங்க ஃபேஸ் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு அங்கேயா அப்படின்னு ஆமாம் வா அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போய் உங்களை ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இங்கேயே தான் உட்காரணுமா அப்படின்னு இங்கே தானே நிலையில் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு இரு நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்கிறேன். நீங்கள் எந்த ஷாப்பில் அப்படின்னு அந்த ஷாப்பில் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு ஷாப்பை கையை கட்ட. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அப்படின்னு உனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி கேக் எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி கேக் வெயிட் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அந்த பீச்சை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் இருந்த சிரிப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக பீச்சை கையை கட்டுறான். இரு அப்பா நீ போ அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை ஊன்னு சொல்லி தலையாட்டி அவனும் அமைதியாக இருக்கான். போயிட்டு வாங்கிட்டு வந்து கேக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு எங்கள் பையன் வேகமாக பிடுங்க வரான். ஒன்றா இல்லைக்க ஸ்ட்ராபெரியை பிச்சு அவனுக்கு கொஞ்சமாக ஊட்டிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் கேக் சாப்பிட்றீங்க. பட் இவ்வளோ நேரம் சிரிச்ச மாதிரிலாம் சிரிக்கலை எதுவுமே பேசல அமைதியாக இருக்கீங்க. ஒன்று உங்களை பார்த்துட்டு என்னாச்சு பீச்சை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிவான்னு நினச்சேன். பட் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த காஃபியெல்லாம் பிடிச்சி கேக்கெலாம் சாப்பிட்டீங்க. ஒன்று சரி வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நீ போய் விளையாடுறியா நான் வரல அப்படின்னு ஏண்டி ஏன்னு அப்படின்னு கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா ட்ராவல் வேறு பண்ணி வந்தோம்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுக்கிட்ட போய் குழந்தைய உட்கார வச்சுட்டு அவன் மண்ணில் விளையாடுறக்கான குழந்தைக்கு தேவையான டாய்ஸாக எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் போட்டு பையனும் சேர்ந்து பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஸ்டில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பட் இவ்வளோ நேரம் இந்த சிரிச்ச ஃபேஸு எது மேலே அப்படியே டல்லாக இருக்குது.
இப்போ வந்து இப்போ இங்கே நான் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஐஸை ரோல் பண்ணிட்டு அங்கே பார்க்குறீங்க, உங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு கப்புள் தான். அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் ஓட்டிக்கிட்டேன்னு, இது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையனை அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் மைண்டில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. ஐஸ்கிரீம் எனக்கு கொடுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பர்சனை துரத்துக்கிட்டு ஓடுறீங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி ஜெட்டு வேகத்தில் தருவாங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கல, இங்கே பாரு ஒன்று அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க ஒரு குச்சியை வேறு எடுத்து துரத்துறீங்க. அவங்க ஐஸ்கிரீமை 2 சைடு இருக்க ஐஸ்கிரீம் 2 கையில் வச்சுருப்பாங்க. 2 மாற்றி நக்கிறாங்க. நீங்கள் ஐயோ என் ஐஸ்கிரீமை லிக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே துரத்திட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க நிறைய பேர் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் 2 பேர் அப்படியே ஒரு ஆள்லாம் எடுத்து ஓடி வந்துட்டீங்க. நீங்கள் அந்த பர்சனை போய் வேகமாக முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு ஐஸ்கிரீமை கொடுறா அப்படின்னு இந்த ஆடுவேன். அப்படியே பாதி ஐஸ்கிரீமை தின்னுட்டு அப்படி சொல்லி சட்டு அடி வேற வைக்கிறீங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க உட்காரல அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்துட்டே போய் அவங்க உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. நீ இப்போலாம் ரெகுலராக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, இப்படிலாம் சாப்பிட்டுட்டே இருந்தால் சளி பிடிச்சிடும் அப்படின்னு. ஐயோ ஏன்னா இப்படி பண்ணுறியோ தெரில, போச்சு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி வேற ஒரு மாதிரி டல்லாக வச்சுக்கிட்டீங்க. போதுண்டி சாப்பிட்றது எப்படின்னு நீங்கள் வேணா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரி இப்போ அங்கே பாரு பேக்கரிக்குள்ளே போய் எனக்கு ஒரு காஃபியும் கேக்கும் வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்று போ அதான் ஐஸ்கிரீம் தின்ட்டில போ அப்படின்னோடனே அந்த பர்சனும் போய்ட்டு உங்களுக்கு ஒரு காஃபியும் ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கும் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னோடனே உனக்கு எங்கே சாப்பிட்லாமான்னு கேட்குறப்போ உனக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக அவங்க மவுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது டக்குன்னு அவங்க வந்து அவங்க வாயை வச்சு அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு என்னை இதை சாப்பிட விடு அப்படின்னு. முடியாது அது எனக்கு அப்படின்னு. ஏன்டா என்னை இப்படி இம்சப்படுத்துகிற அப்படி சொல்லி 2 பேரும் விளையாண்டுட்டே அந்த கேக்கை சாப்பிட்றீங்க. நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் உங்கள்கிட்ட பிடிங்க அரை கேட்க தின்ட்டாங்க. நீங்கள் ஒன்று உனக்குன்னு எதையுமே வாங்காத, எனக்குன்னு நான் கேட்குறதெல்லாம் வாங்கி பிடிங்கி தின்று. உனக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு தெரியுது, ஏன் உனக்கு வாங்கணும்னு தெரியாதா அப்படின்னு. தெரியாது அப்படின்னு. போடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. சரி ஒயின் வா விளையாடலாம் அப்படின்னு. எப்போ நான் வரல, நீ ரொம்ப இன்னைக்கு இரிட்டேட் பண்ணிட்டேன், நான் எங்கேயும் உங்க கூட வரல அப்படி சொல்கிறேன். பீச் வந்துட்டு ஒயின் விளையாட வரல அப்படின்னு. வரல நீங்கள் ஒயின் ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. நீங்கள் ஆமாம் அப்படின்னா அந்த பர்சன் வேகமாக அங்கே பார்த்து ஓடுறாங்க. நீங்கள் ஒன்று எங்கே போகிறீங்க இங்கே வா அப்படி சொல்லும்போது அவங்க வேகமாக போயிட்டு கொஞ்சம் தண்ணியை கையில் தூக்கிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. வந்த வேகத்தை மூஞ்சில் ஊற்றிட்டான், பட் அதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க. என்னடா சரியான ஓட்டக்கூட மாதிரி உங்கள் கையிலேருந்து இவ்வளோ தண்ணி கீழே ஊற்றிடுச்சு அப்படின்னு. அதான் பாரு ஒயின் அப்படி சொல்ல நீங்களே சிரிக்கிறீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை தூக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. ஓட்ட குடத்தை ஃபுல் குடமாக இப்போ மாத்திரேன் அப்படின்னு. ஓட்ட கொடுத்தா ஃபுல் குடமாக அப்படிங்கும்போது அவங்க உங்களை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. நீங்கள் ப்ளீஸ் இறக்கி விட்டுரு, தண்ணிக்குள்ளே போட்டுறாதான்னு கத்தும் போது அந்த பர்சன் உங்களை தூக்கி வேகமாக தண்ணிக்குள்ளே போட்டாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கும்போது பார்த்தியா ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். அப்போ வச்சு கொஞ்சோண்டு தண்ணி, இப்போ பார்த்தியா நிறைய தண்ணி. அந்த பர்சன் உங்களை பார்த்து அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்று அட பாவி பைத்தியக்காரா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஃபுல்லாக நினைஞ்சிட்டிங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு வாடா வீட்டுக்கு போகலாம் இப்படி நினச்சி விட்டா பைத்தியக்காரா அப்படின்னு. சரி இரு அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்களோட சட்டையை கட்டுறாங்க. நீங்கள் ஒன்று இங்கே எதுக்கு சட்டையை கழட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் கட்டி பிடிக்கிறீங்க. சிரிச்சுட்டு என்னென்ன சட்டையை கழட்டி உங்களுக்கு போட்டு விடுறாங்க. பொண்டாட்டியை நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சி கொட்டு போகிறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே வந்துட்டு இப்படிலாம் தோணுது, அப்புறம் எதுக்கு என்ன தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டா அப்படின்னு. அது சும்மா ஒரு ஃபன்னுப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் காரில் ஏறினதுக்கப்புறம் அங்கே இருக்க டவல் எடுத்து கொடுறா அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு டவல் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் தொடச்சிட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்று இதுக்கு இப்படி என்ன பார்க்குற அப்படின்னு உங்கள் டவலை பிடிங்க பின்னாடி திருப்பி போட்டா. நீங்கள் எனக்கு என் டவல் அப்படி சொல்லும்போது அவங்க உடனே க்ளோஸாக வராங்க. நீங்கள் ஒன்று இப்போ எதுக்கு சார் இவ்வளோ க்ளோஸாக வரீங்க அப்படின்னோடனே அவங்க உங்கள் லிப்ஸில் கரெக்டாக கிஸ் பண்ண வராங்க. கரெக்டாக ஒயன் அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லு வி அப்படின்னு. இங்கே வா அப்படி சொல்லிட்டு வீ கத்துறா. நீங்களும் வேகமாக வீ கிட்ட போகிறீங்க. வீ உடனே உங்கள் குழந்தை தண்ணி கிட்ட தூக்கிட்டு போகிறேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ என்ன பண்ணுற அப்படின்னு. வா விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு வீ வந்து உங்களே குழந்தைய தண்ணி கிட்ட கூட்டு போய் குழந்தையோட காலை மட்டும் தண்ணியில் நினைக்கிறான். உங்கள் பையன் அவ்வளோதான் அதுக்கே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். வீ வந்து திருப்பி அவனை எங்கேயோ உட்கார வச்சுட்டான். அவங்க 2 பற்றியும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிருக்கே மாட்டீங்க, பக்கத்தில் இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. வீ வேகமாக உங்களை தூக்குறோம். நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ என்ன பண்ணுற, என்ன எதுக்கு தூக்குறோம், எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க வீ அப்படிங்கும்போது ஒன்று இங்கே யார் இருக்கா அங்கங்கே 2 பேர் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வீ வேகமாக உங்களை தூக்கிட்டு ஓடுறோம். வீ விடுடான்னு கற்று வீ உங்களை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ என்ன பண்ணுற அப்படிங்கும்போது வீ வந்து திருப்பி உங்களை எழுப்பி நிற்க வச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு நீங்கள் வீ உடனே உங்களை கட்டிப்பிடிச்சிட்டு திருப்பி அவன் தண்ணிக்குள்ளே போடுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ அப்படி சொல்லும்போது 2 பேரும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டிங்க. வீயை பார்த்துட்டு பைத்தியக்கார பயலை அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டீங்க. வீயை சிரிச்சிட்டே வந்துட்டு அப்புறம் திருப்பி உங்கள் பையன் கூடலாம் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு 2 பேரும் இப்போ காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் வீயை பார்த்துட்டு மணி எத்தனைன்னு தெரியுமா அப்படின்னு. மணி எத்தனை அப்படின்னு. மணி 8. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் டைம் ஆகும். என்னவே இப்படி பண்ணிட்டு இப்போ நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னு வியூ பண்ணு. சரி வீடு இப்போ இங்கே ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. உனக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு. இருக்குதாண்டி மார்னிங் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டீங்க.
வி உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து வியை பார்த்துட்டு நீ ட்ரைவ் பண்ணலன்னா சொல்ல, நான் வேணா பண்ணுறேன்னு வேணா இப்போயே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வி ஒன்று ஏன் என்னாச்சு அப்படின்னு வீட்டுக்கு போகலாம் வி அப்படின்னு வி சரி அப்படி சொல்லிட்டு நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு வி ஒன்று இல்லை நானே பண்ணுறேன் நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு வீயை ட்ரைவ் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பயங்கரமாக தூங்கிட்டீங்க. உங்கள் பையன் உங்கள் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே உங்களை பார்க்கலாம், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வீ வந்து உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறான். நீங்கள் டக்குன்னு தொட்டனை முடிச்சிட்டிங்க. உடனே என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமாக பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை குழந்தை எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீ கையில் குழந்தை கொடுத்து நீங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. வீக்கு யானே புரியல. வீ உங்களை பார்த்துட்டு இப்படி தான் அங்கேயே உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தா. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீ வந்து உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் நெக்ஸ்ட் எபிசோடு இந்த மாதிரி நான் டக்குன்னு போடுவேன். ஸோ உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் நான் சூன் சொல்லிடுறேன். சரி ஓகே பாய் லவ் யூ. ஸோ மஸ்ட்டு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபும் அதை பண்ணிடுங்க. பாய்.